Hi, welcome to Nirmala Simple Recipes. நாம இன்னைக்கு பார்க்க போறதுங்க காணாங்கத்த மீன் வந்து நம்ம ஃப்ரை பண்ண போறோம். எப்படி டேஸ்டியா மசாலா ரெடி பண்றது நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாங்க. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மீன் வந்து மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். குழம்பு சில்லி பவுடர் நான் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 3 கொட்டை அளவு புளி வந்து ஊற வச்சு கரைச்சி ரெடியாக வச்சுருக்கேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 10 சின்ன வெங்காயம், கொத்தமல்லி, மஞ்சள் பொடி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம எப்படி மசாலா ரெடி பண்ணுறது பார்த்துடலாங்க. 10 சின்ன வெங்காயத்தை நான் தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயமோ கொத்தமல்லி கொஞ்சமோ எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாங்க. மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த கொத்தமல்லி ஃப்ளேவர் சேர்க்கும் போது இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்குங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். இப்போ நான் ஜாரில் அரைச்சிட்டு வந்ததையும் நான் சேர்த்துக்கிறேங்க. அந்த விழுதையும் நான் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவும் 1 ஸ்பூன் வந்து அரிசி மாவும் நான் சேர்த்துக்கிறேங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். புளி வந்து ஒரு 3 கொட்டை அளவு நான் கரைச்சி ரெடியாக வச்சுருக்கேங்க வடிகட்டி. அதையும் நான் ஆட் பண்ணிடுறேன். மிக்சட் சில்லி பவுடர் போட்டுக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவு நான் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேங்க. சால்ட் 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இது கூடயே ஃபுட் கலர் வேணுன்றவங்க ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாங்க. உங்கள் ஆப்ஷன் தான் இது. நான் வந்து ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் மீன் துண்டுகளை போட்டு நம்ம வந்து மேக்னேட் பண்ணி வச்சுக்கலாங்க. மேக்ஸிமம் 13 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம ஊறிச்சுன்னா மீன் துண்டுகள் நல்லா இருக்குங்க. ஃப்ரை பண்ணி எடுத்தால் நல்லா மசாலாலாம் ஊறி நல்லாயிருக்கும். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் 1 ஹவருக்கு முன்னாடியோ கூட பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு கூட வேணுன்னும் போது நீங்கள் வந்து எடுத்து பொரிச்சிக்கலாங்க. இந்த மெத்தட் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியான மசாலா இது. நம்ம அடுப்பில் வந்து ஒரு ஃபேன் வச்சுட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடேறட்டும். எண்ணெய் சூடேறினதும் மீன் துண்டுகளை போட்டு நம்ம பொரிச்சிடலாங்க. இந்த கொத்தமல்லியும் சின்ன வெங்காயமும் நம்ம சேர்த்ததால டேஸ்ட் நல்லா இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நிர்மலா சிம்பிள் ரெசிபிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பாக இந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். மீன் துண்டுகளை இந்த மாதிரி நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க. ஒரு 2 மினிட்ஸ் கேப் விட்டு நம்ம இந்த மாதிரி திருப்பி போட்டோம்னா சுற்றி ஃப்ரை ஆகிடுங்க. மீன் துண்டுகளோட ஒட்டாமல் பார்த்துக்குங்க. இப்போ நல்லா ஃப்ரை ஆகி வந்துடுச்சு. இந்த மாதிரி நம்ம திருப்பி விடும்போது எல்லா பக்கமும் நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுங்க. இந்த மாதிரி நம்ம வந்து திருப்பி விடணும். திருப்பி விடும்போது நல்லா எல்லா பக்கமும் ஃப்ரை ஆகி வந்துடும். சூப்பரான சுவையான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம்.
ஹெல்த்தியான கானாங்கத்தை மீன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த மெத்தடில் நீங்களும் மசாலா ரெடி பண்ணி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நிர்மலா சிம்பிள் ரெசிபிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் அடுத்து ஹெல்த்தியான ரெசிபிஸோடு நம்ம மீட் பண்ணுவோம். பாய்.